அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சிட்டீங்களடா. பாரு அவங்களுக்கு. நானும் பாரு சொல்லுவேன். பாரு சொல்றேன். பாரு அவங்க. பார்வதிக்கு. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. டாடா பை பை சார். இல்ல நான் போலையே நான் போனாதானே டாடா பை பை சொல்றது. பிரவீன் காந்தி சார். வேற எங்க இல்லம்மா, உங்ககிட்ட இருக்கான், இந்த தங்கச்சிட்டு இருக்கான், அந்த தங்கச்சிட்டு இருக்கான். பாராட்டு சொல்லும் போது மட்டும் வாங்கிக்கிறீங்க லாரியா? சாரி சார், திருந்தாம சாரி மட்டும் சொன்னா சார். சாரி மறுபடியும் வச்சுட்டாயா ஆப்பு. வணக்கம் மை டே ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 7 அண்ட் எபிசோட் 8 ஓட ரிவ்யூ தான். சண்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் இன்னைக்குமே எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்குமே திவாகர் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் லவ் யூ சார் நாப்ல நேத்தே விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்ல, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த மனுஷன் விட மாட்டாப்ல, சரி சொல்லி வச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காகவே லவ் யூ திவாகர் சொல்லிட்டு அந்த மனுஷனை உட்கார வச்சுட்டு கூடவே பிரவீன் ராஜுக்கு யூ ஆர் ஏ வெரி குட் பாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதை எதுக்கு சொன்னார் அப்படின்னா, ஆதிரை வந்து அந்த மாஸ்கை போடாம ரூல் பிரேக் பண்ணிட்டாங்க இல்லையா, அதை குத்தி காட்டுறதுக்காக. பிரவீன் ராஜ் யூ ஆர் வெரி குட் பாய். சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்காவே ஆதிரை வந்து அந்த மாஸ்கை போட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க இல்லையா, அதை எடுத்து தான் டிஸ்கஸ் பண்ண போறாப்ல. அண்ட் இந்த இடத்துல ஆதிரையை போட்டு அடியன்னு அடிச்சா அது ஒரு நியாயமான விஷயம் தான். சரி ரைட் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதிரை மற்ற அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட உங்களுக்கான பவர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? அப்ப சுபிக்ஷா சொன்னாங்க, எங்களுடைய பவர்ஸ் வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல ஒரு 50% ஆஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே வந்துட்டு நாங்க வேலை பார்க்க கூடாது, அடுத்தவங்களை வேலை வாங்குறது தான் எங்களுடைய வேலையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி கேட்டாப்ல, சரி ரைட் அந்த வேலையை நீங்க உருப்படியா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எங்க பார்க்க விடுறாங்க, எவனும் எங்க பேச்சையே கேட்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவும் சொன்னாங்க. அண்ட் வியானாவும் என்ன சொன்னாங்கன்னா, அது மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று சொன்னாலே நீங்க அதிகாரம் பண்றீங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லேட்டா எந்திக்கலாம்னு சொல்லி பார்த்தா அப்பலாம் வாங்கன்னு சொல்லி கம்பெனி பண்ணி கூப்பிட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொன்னாங்க. பஸர் அடிச்சு 10 மினிட்ஸ்க்குள்ள எங்களை வேக்கப் பண்றாங்க. அடுத்த வினோத் தான் ஒரு சூப்பரான மேட்டரை உடைச்சு விட்டாப்ல. அதாவது எதுக்கு நம்ம லேட்டா எந்திரிச்சு அவங்களை டார்ச்சர் பண்ணணும், நம்ம சீக்கிரம் எஞ்சிட்டா கூட அது அவங்களுக்கு டார்ச்சர் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது பார்க்கும்போது ஆமால, சோ இவங்க சீக்கிரம் எஞ்சிட்டா பிக் பாஸ் வந்து வேக்கப் சாங்க போட்டு விட்டுருவாங்க. சோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வேற வழி இல்லாம சீக்கிரம் எந்திரிச்சு தான் ஆகணும், அது ஒரு டிஃபரண்ட் டைப் ஆஃப் டார்ச்சரா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி கேட்டாப்ல, இந்த மேட்டரை நீங்க இப்போ யோசிச்சீங்களா இல்ல முன்னாடியே யோசிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு, சார் நான் முன்னாடியே யோசிச்சிட்டேன், ஆனா நான் லேட்டா தான் எந்திப்பேன், அதனால இதை அப்ளை பண்ண முடியாம போயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் தோணுச்சா முன்னாடியே தோணுச்சா வினோத் உங்களுக்கு? இது அப்பதுல எனக்கு தோணும் சார், ஆனா நானே லேட்டா இருப்பேன் சார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிளான் எல்லாம் நல்லா தான் யோசிச்சிருக்காங்க, ஆனா கடைசி வரைக்கும் அதை யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை, அப்ளையும் பண்ணாம தான் விட்டுருக்காங்க போல இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி பேசின எல்லாருமே கொடுத்த வேலையை சரியா செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவாக தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த வந்து அரோரா பேரையே சொல்லிட்டாங்க, பார்வதியை எப்பெல்லாம் வேலைக்கு கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் நான் மேக்கப் போட்டு வரேன், குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லிட்டு போயிடறாங்க. இது ஒருத்து கடைசி வரைக்கும் ஒழுங்கா வேலையை பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒழுங்கா வேலை செய்யாதவங்களுக்கு நாங்க பனிஷ் பண்ற மாதிரி ஏதாச்சும் சூப்பர் பவர்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டிருக்காங்க. பார்வதி கூட கூப்பிட்டா மேக்கப் போட்டுட்டு வரேன், பயப்படுற மாதிரி ஏதாச்சும் கொடுங்க சூப்பர் பவர். அப்ப விஜய் சேதுபதி ரொம்ப ஓப்பனாவே அரோரா கிட்ட சொல்லிட்டாப்ல, இங்க பாருமா இது ஒரு ஷோ, இதுக்குள்ள நீங்க கண்டஸ்டன்டா போயிருக்கீங்க இல்லையா, ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் டீமா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்பயும் நாங்க உள்ள வந்து இது அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கலாம் சொல்லி கொடுக்க முடியாது அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. நீங்க இது மேல ஏதாவது ஒரு ஐடியா யூஸ் பண்ணுவீங்க, உங்க எல்லாத்துக்கும் நாங்களே எழுதி கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அண்ட் அடுத்த கமருதீனை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கறதையே அனலைஸ் பண்ணிக்க முடியல. திடீர்னு பார்த்தா எல்லாரையும் பிடிச்சி பயங்கரமா திட்டி வார்த்தைகள்லாம் விட்டுறாப்ல, அண்ட் திடீர்னு பார்த்தா நான் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆக்டிங் பண்ணுவாப்ல. இப்போ பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சில பேர் பண்ண தப்புக்காக நாங்க எதுக்கு ரொம்ப லேட்டா இருந்துச்சு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே நாங்க பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல வேஷம் போட்ட உடனே ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமா உடனே கிளாப் பண்ணிட்டாங்க. உடனே விஜய் சேதுபதி அவர் என்ன சொன்னாருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா, இப்படிப்பட்ட நல்லவர் நாங்க உள்ள அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு, கொஞ்சம் நல்லா கேட்டது கை தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்ல. இவ்வளவு தங்கமானவரை நாங்க உள்ள அனுப்பிச்சிட்டு நாங்க கேட்கலையா உங்களுக்கு? அடுத்த இவருமே அரோரா டப் கொடுக்குற மாதிரி என்ன சொல்றாருன்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் தலை டாஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி இருந்தாங்க, அதுவே தலை டாஸ்க்ல சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் ஜட்ஜி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அம்புட்டு பேர் எங்ககிட்ட வந்து ரொம்ப ஜாலியா ஃபன்னா மிங்கிள்லாம் ஆகுறாங்க, இவங்க எல்லாருமே நிறம் மாறுறாங்க, இந்த நிறம் மாறுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால இதை பத்தி பிக் பாஸ் கிட்ட என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அதாவது இவங்க எல்லாம் நிறம் மாறுறாங்க, தலை டாஸ்க்கு முன்னாடி வேற மாதிரியும் தலை டாஸ்க்ல உங்ககிட்ட வந்து பவர் இருக்கணும்னு வேற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னா அதை நீ அப்சர்வ் பண்ணி அதை வச்சு தான் கேம் நடணும். அதுக்கும் நான் போய் பிக் பாஸ் கிட்ட கேட்பேன்னா பிக் பாஸ் என்ன சொல்லுவாரு, தலை டாஸ்க்ல வந்துட்டு எங்களோட ஜட்ஜிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், அந்த டைம்ல மட்டும் வந்து ஜாலியா பேசுறாங்க. ஆக
மொத்தம் இவங்க எவனுமே பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொந்தமாலாம் யோசிக்க மாட்டாங்க போல இருக்கு. ஒன்று பிக் பாஸ் கிட்ட கேட்போம், இல்லைனா வீக்கெண்ட் எபிசோடு வரட்டும், அப்போ விஜய் சேதுபதி கேட்டுப்போம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க போல இருக்கு. அப்போ மற்ற நேரம் என்னடா பண்ணுவீங்க, சும்மாவே ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் கிட்டயும் வந்து நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் கேமரா முன்னாடி. ஓகேங்க, நன்றி, உட்காருங்க. அண்ட் இது வரைக்கும் பேசினவங்க எல்லாம் பரவாயில்ல, இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நான் பேசுறேன் பாருங்க சார் சொல்லிட்டு பிரவீன் காந்தி சார் எச்சாப்ல அவர் என்ன சொன்னாருன்னா, சார் இந்த தலை டாஸ்க்ல நாங்க தான் பவர் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சா. அப்போ பாருங்க, அதாவது தலை டாஸ்க் வந்து எப்போ நடத்துனாங்க, அதுக்கு முன்னாடியே 4 நாளா பவர் வச்சுட்டு சுத்திட்டு இருந்து அப்பெல்லாம் அந்த பவரை பத்தி தெரியலையா. தலை டாஸ்க்ல ஒரு பவர் கொடுத்தாங்கல்ல, அந்த பவர் வச்சு தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதியை கலாய்ச்சி விட்டாப்ல. அதாவது இந்த தலை டாஸ்க்ல நீங்க எல்லாம் வெட்டியா இருப்பீங்கல்ல, அப்படி வெட்டியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜிக்கு கிட்ட சொன்னோம், மற்றபடி அது ஒன்றும் பவர்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல அந்த மனசுல செஞ்சு உட்கார வச்சிட்டாரு. நீங்க அந்த சமயத்தில் வெட்டியா இருப்பீங்க சார், அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தான் சார் ஜட்ஜ். ஓகே, ஒன் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பேசி முடிச்ச உடனே விக்ரம் வந்து கை தூக்குனாப்ல. என்ன மேட்டர்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார் நாங்க ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சில டிமாண்ட்ஸ்லாம் வச்சோம், நாங்க பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அதுக்கு வந்து ஒரு பாட்டு வேணா 2 பாட்டு 3 பாட்டு பாடுங்கன்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணிருக்கலாம். ஆனா சொன்ன உடனே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனை ஆக்கிறாங்க. இதனாலேயே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதியுமே ஆமா கரெக்ட் தான், ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா போகணும் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு கேமை இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல வினோத் ஏதோ பேசிட்டு இருந்தாப்ல, உடனே நம்ம திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா ஏதோ சிரிச்சிட்டு இருந்தாப்ல, பக்கத்துல பார்வதி அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து விஜய் சேது உடனே கடுப்பாய், இங்க பாருங்க திவாகர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் சின்ன புள்ளத்தனமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வான் பண்ண உடனே பக்கத்துல பார்வதி அடுத்து நம்ம கிட்ட தான் வாங்கி போலயே அப்படின்னு சொல்லிட்டு வாயை உடனே மூடிக்கிட்டாங்க. அப்படி சிரிச்சிட்டு கூட திவாகர் அது மேனஸ்ல இது சின்ன பசங்க பண்ற வேலை. ஆக்சுவலா நேத்து எபிசோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் சேதுபதி பண்ண ஹோஸ்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லார்கிட்டயுமே கிளியரா பேச விட்டு அப்சர்வ் பண்ணாரு அண்ட் அவங்களுக்குலாம் டைம் கொடுத்தாரு, எல்லாத்தையுமே கேட்டுட்டு இவருடைய கருத்தை வந்து சொன்னாப்ல. அண்ட் குறிப்பா எங்கெங்க யார் யாரை ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டா வார்ன் பண்ணாப்ல, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு சாரி வேண்டாம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் உடைய கேப்டன் வந்து துஷார் தான் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் உடைய ரூல்ஸும் அண்ட் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுடைய பவரும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டாப்ல. நெக்ஸ்ட் வீக் உங்களுடைய பிளான் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் கூடவே போன வாரம் நீங்க கேப்டனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டாப்ல. அதுக்கு வந்து இந்த தண்ணி மேட்டர்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பேன் அண்ட் வந்த சண்டைகள்லாம் கொஞ்சம் பிரிச்சு விட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட் எல்லாம் கரெக்டாக தான் சொல்றீங்க, பட் இருந்தாலும் ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக போகணும், அதுக்கேற்ற மாதிரி கேப்டன்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணாப்ல. சரி, வரும் வாரங்கள் என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம், பார்க்கறவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கணும், வெறும் சத்தம் போடுற இடமா மட்டும் இருக்கக்கூடாது. அப்புறமா விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போனாப்ல, பிரேக் விட்டு போன உடனே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் ஒன்று காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம எஃப்ஜே வந்து கனியக்கா மடியில் படுத்திருக்காப்ல, பக்கத்துல நம்ம ஆதிரை உட்காந்துக்கிட்டு அவருடைய மீசையும் தாடியும் பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட்டு, நேற்று இதே மாதிரி ஒரு ஃபுட்டேஜை காமிச்சாங்க, இன்னைக்கும் காட்டுறாங்க. இன்னும் ஒரு 3-4 எபிசோடு போனா போதும், இது ஒரு லவ் கண்டென்ட் தான் அப்படிங்கிறத அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க போல. இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கண்டஸ்டன்டா வந்தாங்க பாத்தீங்களா பூர்ணிமா, அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஆதிரை அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஏன்னா பூர்ணிமா வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்டா போய் ரிசீவ் பண்ணதே ஆதிரை தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, பூர்ணிமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் ஆதிரா கிட்ட சொல்லி கொடுத்து நீ போய் பிக் பாஸ் வீட்டில் மறுபடியும் கக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அமிச்ச மாதிரியே இருக்கு. ஏன்னா இந்த வீட்டில் இந்த ஒரு வாரத்தில் ஆதிரை பண்றது எல்லாமே பூர்ணிமா பண்ற மாதிரி தான் இருக்கு. தெரியல அப்புறமா விஜய் சேதுபதி இவங்களுக்குலாம் தான் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதே சமயத்தில் இவங்களுக்குலாம் ஹேட்டர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் 2 பேரை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்டா சபரி வந்தாப்புல. எனக்கு இப்போ வரைக்குமே வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகரை பிடிக்காது, ஆனால் திவாகரை அஸ் அ மனுஷனா எனக்கு பிடிக்கும், அதனால மக்கள் கிட்ட வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே ஹேட்டர்ஸ் யாருக்குன்னா கமருதீனுக்கு நிறைய இடத்துல அப்படியே சரளமா வார்த்தையை விட்டுட்டே இருக்காப்புல, அது மக்கள் பார்க்கும்போது முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும், அதனால கமருதீனுக்கு ஹேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாப்புல. ஆனா ஒரு உங்களோட ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்னு சொல்ற இடத்துல நீங்க நிறைய லூஸ் பண்ணிடுறீங்க. அண்ட் அடுத்த பிரவீன் காந்தியுமே யாருக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது திவாகர் பேர் தான் சொன்னாப்ல. அதுக்கு என்ன ரீசன்னா, திவாகர் அகாடமின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சாங்க இல்லையா, அதுல பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அடுத்த யாருக்கு ஹேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது பார்வதி பேரை சொன்னாப்ல. பார்வதி பேரை சொன்னாலே ஆடியன்ஸ்ல ரெடியா இருப்பாங்க போலதுக்கு பயங்கரமான கிளாஸ் பண்ணி விட்டாங்க. என்ன காரணம் சொல்லி கேட்கும்போது கோவப்படுறவங்க வந்து எப்பயுமே மைனஸ் தான் தெரிவாங்க, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அது என்னடா என் பேரை சொன்ன மட்டும் கை தட்டுறீங்க, எனக்கு இவ்வளவு ஹேட்டர்ஸா வெளியே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. பார்வதிக்கு இப்போ இருக்கலாம்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு சார். பார்வதிக்கு
அடுத்த வந்த வியானோவுமே ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுல திவாகர் பேரை தான் சொன்னாங்க. அண்ட் நேத்து மாதிரியே தான் இன்னைக்குமே யாராச்சும் ஒரு ஆள் பார்வதி பேரை ஆரம்பிச்சு வைக்க அதை பிடிச்சிட்டு வரிசையா வந்துருவோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே பார்வதி பேரை தான் சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வாண்டடா எல்லா இடத்துலயும் போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேபி பாரு அவங்களுக்கு இருக்கலாம், வந்து வாண்டடா ஃபைட் பண்ற மாதிரி இருக்குதா. அந்த அடுத்த வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து துஷாருக்கு வந்து அதிகமான ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அடுத்த இவருமே பார்வதி பேர் தான் சொன்னாப்ல. அண்ட் இவர் என்ன ரீசன் சொன்னார் அப்படின்னா, பிரவீன் காந்தி சார் வந்து கதை சொல்ல வரும்போது சார் அந்த கதையில சார் நாங்க இந்த கதையை கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஓவர் டிராமாட்டிக்கா ஒன்று பண்ணாங்க, அதை மக்கள் பார்க்கும்போது முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால ஹேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. பிரவீன் சார் பேசும்போது கதைக்கு வாங்கன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் மக்கள் அவ்வளோ ரசிக்க மாட்டாங்க. அண்ட் அடுத்த ஆதிரை சுபிக்ஷாக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் இவங்களுமே ஹேட்டர்ஸ் கேட்டகரியில் பார்வதி பேர் தான் சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் நான் இருக்கணும், எல்லா இடத்துலையும் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று பண்றாங்க, அது நல்லா இல்லை, அதனால ஹேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாரு ஏன் சொல்றேன்னா நிறைய விஷயம் தேவையில்லாம இருக்கும். அடுத்த பார்வதி எஞ்சாங்க, அவங்க எஞ்ச உடனே கண்டிப்பா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற கேட்டகரியில் கலையரசன் பேரையோ திவாகர் பேரையோ தான் சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா அவங்க ஒரு புது ஸ்ட்ராட்டஜி போட்டுருக்காங்க. என்னன்னா இந்த ஹேட்டர்ஸ் கேட்டகரியில் கலையரசனும் திவாகரும் நம்ம பேரை சொல்ல மாட்டாங்க, ஆனா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிச்ச பேர் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல யாராச்சும் ஒரு பேரை நம்ம சொல்லி விட்டோம்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு பேரையாச்சும் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சுபிக்ஷா சார், ஏன்னா மீனவ சமூகத்திலிருந்து வந்திருக்க பொண்ணு, அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணாங்க. சரி ரைட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். அண்ட் ஹேட்டர்ஸ் கேட்டகரியில் வழக்கம் போல தான் கெமி சார் பிசிக்கலா டேமேஜ் பண்ணிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஹேட்டர்ஸ் வந்து கெமிக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் சார். ஆக்சுவலா பார்வதி என்ன மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த கேப்டன்சி டாஸ்க்ல கெமிக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு இல்லையா, அது மூலியமா அவங்க ஹர்ட் ஆகி போயிட்டு கேமரா முன்னாடி பயங்கரமா அழுது சிம்பதி எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி ஹோலா பேசிக்கிட்டே இருந்தாங்க. வீக்கெண்ட் எபிசோட ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் எந்த டாஸ்க் நெகட்டிவா கொடுத்தாலும் எல்லாத்துலயுமே கெமி பேர் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, வீக்கெண்ட் எபிசோட்ல இது ஒரு டாபிக்கா வரும், ஆடியன்ஸ் இதுல வந்து நமக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க, பயங்கரமா கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அம்புட்டும் பிளேட் திரும்பி போச்சு. ஹேட்டர்ஸ் வந்து கெமிக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் சார். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம், ஆனா எதுவுமே இல்ல. அந்த அடுத்த திவாகர் இருந்துச்சாப்ல வழக்கம் போல தான் விஜய் பார்வதி தாசர் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா மற்றவங்க மாதிரி இவங்களும் எல்லா இடத்துலையும் போய் ரெஜிஸ்டர் பண்றாங்க சார், ஆனா மற்றவங்க மாதிரி இவங்க வந்து நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் விடுறது இல்லை சார். நான் எல்லாத்தையுமே பயங்கரமா கவனிப்பேன் சார், குறிப்பா அப்சர்வ் பண்றதுல என்ன அடிச்சுக்க இந்தியாவிலேயே ஆள் கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் அவரை பத்தி புகழ்ந்து பேசிக்கிறாப்ல. அதை பார்த்து விஜய் சேதுபதி இதெல்லாம் கேட்க வேண்டிய நேரம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு சரி ரைட் ஹேட்டர்ஸ் யாரு அப்படின்னு கேட்கும்போது வழக்கம் போல டிஃபால்ட்டா ரெண்டு பேர் வச்சிருப்பாரா இல்லையா, அந்த மாதிரி ரம்யா அண்ட் கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் சர மாதிரியா வார்த்தைகளை விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கண்ட்ரி ப்ரூட்ஸ் பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அதனால ரெண்டு பேரும் சொல்லி விட்டாரு. ரொம்ப வார்த்தைகளை விடுறாரு சார், பிசிக்கலாவே அரெஸ்ட் பண்றாரு சார், எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த எஃப்ஜியுமே ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுல திவாகர் பேர் தான் சொன்னாப்ல. ஆக்டர் திவாகர் எனக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு. என்ன ஒன்று பார்வதி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவாகர் சொல்றாப்ல, சார் எனக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிறதா சொல்லவே தேவையில்லை சார், ஏன்னா எனக்கு இந்தியா முழுக்க ஃபாலோவர்ஸ் இருக்காரு சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அப்பப்போ இந்த மனுஷன் கொஞ்சம் நல்ல மனுஷன் தான்டா, ஷோல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல பேர் வாங்குற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியே பேசிக்கிட்டாலும் அதெல்லாம் நீங்க பேசாதீங்க, அதெல்லாம் நானே மண்ணள்ளி போட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ ஒரு பேசுற வார்த்தைகளை பார்க்கும்போது நமக்கே கடுப்பாயிடுது. ஃபாலோவர்ஸ் ஆக்சுவலா வந்துட்டு அதுக்கப்புறமா வெளியே நெகட்டிவிட்டி இருக்குன்றதுலாம் அவரே சொன்னார் சார் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே சொன்ன உடனே சார் அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது சார், சார் என்ன பத்தி சொல்லாத சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கோவம் வருது சார், கடுப்பாகுது சார் அப்படிங்கிற மாதிரி கடுப்பான உடனே விஜய் சேதுபதி கடுப்பாயிட்டாப்ல. இங்க பாரு உன்னை பத்தி புகழ்ந்து பேசும்போது பல்லு நல்லா ஈன்னு காட்டுறல, லாரி லாரியா வாங்கிக்கிறல, உன்னை பத்தி இந்த மாதிரி கருத்து சொல்லும் போது உட்கார்ந்து கேளு, அதுக்கு நீ மறு கருத்து பேசாத அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயுமே ஸ்ட்ரிக்ட்டா ஆன் பண்ணி உட்கார வச்சாரு. பாராட்டு சொல்லும் போது மட்டும் வாங்கிக்கிறீங்களே நல்லா லாரி லாரியா, சாரி சார் சாரி சொன்னா திருந்தாம சாரி மட்டும் சொன்னா சார் சாரி. அந்த ஹேட்டர்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுல எஃப்ஜேவுமே பாரபட்சம் பார்க்காம பார்வதி பேர் தான் சொன்னாப்ல. பாருக்கு வந்துட்டு ஹேட்டர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த அடுத்த பிரவீன் அப்சராக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஆனா என்ன முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியல போல இருக்கு. அந்த அடுத்த ஹேட்டர்ஸ் யாருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுல இவர் திவாகர் பேரை வந்து சொன்னாப்ல. அதில் என்ன சொன்னாருன்னா, பிரச்சனை பண்ணணும்னா சொந்தமா பண்ணணும், ஆனா இவங்க டேலண்ட்டை உயர்த்தி அடுத்தவங்க வந்து மட்டம் தட்டி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாப்ல. அது ஏன் சொன்னாரு அப்படின்னா, திவாகர் கலையரசன் இவங்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கும் போது வெளியே மக்கள் என்ன கருத்தை சொன்னாங்க, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கொண்டு போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டாங்களே சொல்லி சொன்னாங்க இல்லையா, ஆனா அந்த கருத்தை திவாகர் பிரவீன் ராஜை பார்த்து சொன்னாப்ல.
அதாவது மக்கள் வந்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டோம்னு நினைச்சிடக்கூடாதுல பிரவீன்ராஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த மனுஷனுக்கு அது பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சு. அதை தான் மைண்ட்ல வச்சு நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. உங்க டேலண்ட்டை ஏத்தி வச்சு மத்தவங்களோட கஷ்டத்தை குறைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அடுத்த அப்சரா வந்து கனியக்காக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா பாசமா பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த சிக்கன் குழம்புல உப்பு போட்ட மேட்டர்லாம் இன்னும் தெரியல, தெரிஞ்சா இதை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தா இவங்க ஹேட்டர் யார் சொன்னாங்கன்னா கமருதீன் பேரை சொன்னாப்ல. ஏன்னா நிறைய இடத்துல நிறைய வார்த்தைகளை விட்டுறாரு இல்லையா, அதனால சொன்னாங்க. ஹேட்டர்ஸ் வந்து கூடி இருக்கிறது கமருதீன். அண்ட் அடுத்தா கன்னியாக்கா வந்தாங்க, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற கேட்டகரியில் திவாகர் பேரை தான் சொன்னாங்க. அண்ட் இன்னைக்குமே ஹேட்டர்ஸ் கேட்டகரியில் பார்வதி பேரை தான் சொன்னாங்க. பார்வதி பேரை சொன்ன உடனே பார்வதி மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் ஒன்று வந்துச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா நேத்து பார்வதி பேரை ஆரம்பிச்சு விட்டது வந்து கனியக்கா தான். அவங்க அடிச்சதுக்கு அப்புறமா தான் வரிசையா 50 பேர் போட்டு அடிச்சாங்க. இன்னைக்காச்சும் மாத்துவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு நம்மள தானே போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரியாக்ஷன் இருந்துச்சு. சண்டைன்னு வந்துருச்சுன்னா அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஹேட்டர்ஸ் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சேர்த்து சொல்லி விட்டாங்க. அவங்க கொடுக்குற ரியாக்ஷன், அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து எல்லாரையும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். அந்த அடுத்த பார்வதி ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தா சுபிக்ஷா இன்ச்சாங்க. ஏன்னா சுபிக்ஷா பேரை நம்ம சொல்லியிருக்கோம், கண்டிப்பா சுபிக்ஷா நம்ம பேரை சொல்ல மாட்டாடா அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ்ல இவங்களும் திவாகர் பேரை தான் சொன்னாங்க. அண்ட் அடுத்த ஹேட்டர்ல ஃபர்ஸ்ட் பேரை கமருதீன் பேரை சொல்லிட்டு கூடவே பார்வதி பேரையும் சேர்த்தே சொல்லி விட்டாங்க. என்ன காரணம் சொல்லி கேட்டதுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மூக்க நுழைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்னா, ஒழுங்கா கலை பேரையும் திவாகர் பேரையும் சொல்லிட்டு போயிருக்கலாம், தேவையில்லாம ஸ்ட்ராட்டஜி பண்றோன்னு வாங்கி கட்டிக்கிட்டோம்ன்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. யாரும் வந்து தேவையில்லாத விஷயத்துல போய் மூக்குல நுழைஞ்சு அவங்களே பிரச்சனையை அவங்களுக்கு வளர்த்துக்கிறாங்களோ. அண்ட் அடுத்த கெமி இன்ச்சாங்க, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுல சபரி பேரை வந்து சொன்னாங்க. அண்ட் வழக்கம் போல இவங்களுமே ஹேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுல பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, கொஞ்சம் கூட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லை, ஏதாச்சும் டாஸ்க்னு வரும்போது கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடத்துல கெமி பார்வதிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. கடைசி வரைக்கும் பார்வதி வீக்கெண்ட் எபிசோட்ல எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல. ஹேட்டர்ஸ் அதிகமா இருக்கும் பார்வதி சொல்றேன் சார், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்ல. அண்ட் அடுத்த கமருதீன் இன்சாப்ல கலையரசனுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லாம் கமுக்குமா தான் கேட்டு இருந்தாங்க. அப்ப விஜய் சேதுபதி தட்டுன்னு நடந்து கை தட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரா தட்ட சொன்னாப்ல. அது என்ன கலையரசனுக்கு மட்டும் வாலண்டரா தட்ட சொல்றாப்ல? ஒருவேளை கலையரசனையும் திவாகரையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்து பாசிட்டிவா மாத்துறதுக்கு எதுவும் ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிற டவுட் கொஞ்சம் ஹெவியா தான் வரதான் செஞ்சிச்சு. கலைக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க. கை தட்டுங்க, நல்லா தான் கை தட்டுங்களேன். அந்த அடுத்த ஹேட்டர்ஸ் கேட்டகரியில் இவர் வந்து திவாகர் பேரை வந்து சொன்னாப்ல. திவாகருக்கு ஹேட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே ஆனால் இது மூலிமா கொஞ்சம் ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சேர்த்தே சொன்ன உடனே விஜய் சேதுபதி ரியாக்ஷன், நேற்று தான் இவனை பிடிச்சி திட்டி விட்டோம், இன்னும் இவன் திருந்தலையே, சரி மறுபடியும் திட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து முடிச்சு விட்டாரு. திவாகர் நான் சொல்லுவேன், அவரோட ஃபாலோவர்ஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த அடுத்த துஷார் வந்து கன்னியாக்காக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் ஹேட்டர்ஸ் கேட்டகரியில் இன்னைக்கு நானும் பார்வதி அடிக்கிற அடியில் பார்வதி எப்படி ஓடுதுன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று துஷாருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே பார்வதி எப்படிலாம் போட்டு அடிச்சாங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு துஷாரே டேரக்டா அடிஸ்டாப்ல. அதாவது இந்த கேப்டன்சி டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்வதி என்கிட்ட சரியா பேசினது கூட கிடையாது. ஆனா அதுவே இந்த கேப்டன்சி டாஸ்க்ல நான் டாப் 3ல வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வாலண்டரா வந்து பேசினாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க டூ ஃபேஸா இருக்காங்க. இப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஹேட்டர்ஸ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமா சொல்லி விட்டான். டூ ஃபேஸா தோணுச்சு, நிறைய இடத்துல அன்னெசரியா இன்வால்வ் ஆனாங்க சார். அடுத்த வந்து வினோத் வந்து வியானாக்கு தான் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வழக்கம் போல வியானா கியூட் ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு அவர் சொன்ன ரீசன் என்னன்னா, ஜெயில பிடிச்சி போட்டதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட நிறைய பேசினாங்களாம், அதனால மக்களுக்கு பிடிச்சி போச்சான். இதை கேட்ட உடனே நம்மளுக்கே கடுப்பாகுதா இல்லையா? விஜய் சேதுபதிக்கு கடுப்பாகி என்னப்பா ஜெயில் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டு கலாய்ச்சி விட்டாரு. ஜெயில் ஃப்ரெண்ட்ஸ்ல ஜெயில் பறவைகள். அண்ட் அடுத்த ஹேட்டர்ஸ் கேட்டகரியில் வழக்கம் போல இவருமே பார்வதி பேர் தான் சொன்னாப்ல. அண்ட் இவர் சொன்ன ரீசன் என்னன்னா, வாட்டர்மெலான் ஸ்டார் எப்பெல்லாம் ரீல்ஸ் பண்ணலாம்னு வீடியோல போய் நிக்கிறாரோ அப்பெல்லாம் இவங்களும் பின்னாடியே போய் நின்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இன்னும் ரீல்ஸ்லாம் பண்றாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா சார், எப்பெல்லாம் கேமரா முன்னாடி வாட்டர்மெலான் ஸ்டார் போய் நிக்கிறாரோ பின்னாடியே பார்வதியும் போய் நின்றுறாங்க, அதனால கண்டிப்பா ஹேட்டர்ஸ் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சார் இப்போ ஃபோன்ல ரீல்ஸ் பண்றது இங்க இருக்கிற கேமரால உங்களுக்கு ரீல்ஸ் ஆயிடுச்சு சார். அடுத்த வந்த கலையரசன் வந்து எஃப்ஜேக்கு தான் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க. ஏன்னா 1000 திருக்குறள் இருந்தாலும் நான் மனப்பாடம் பண்ணிடுவேன், ஆனா எல்லா பாட்டையும் மனப்பாடம் பண்ணி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியாப்பா சரி ஓகே ஒரு 10 திருக்குறள் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்லி அந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கப்புறம் வீட்டில் டெய்லி ஒரு திருக்குறள் சொல்லி அதுக்கான அர்த்தத்தெல்லாம் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. டெய்லி ஏதாவது ஒரு குறள் வந்து எனக்காக நீங்க சொல்றீங்க. அண்ட் ஹேட்டர்ஸ் கேட்டகரியில் கேட்கும்போது கமருதீன்
கமருதீன் சார். ஏன்னா கமருதீனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ மெட்டீரியல் சார். கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த மனுஷன் ஒரு ஹீரோவா தான் சார் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அதனால அந்த மனுஷனுக்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்னடா இது, ஒரு ஹீரோ மெட்டீரியலா, ஹீரோவா வெளியே போற அளவுக்கு பயங்கரமான திறமை இருக்கா, ஆனா அந்த மனுஷனுக்கு ஹேட்டர்ஸ் எப்படி வருவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா அந்த குழப்பத்தை விஜய் சேதுபதி கேட்கல. மச்சான ஒரு பெரிய வெள்ளித்திரையில பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். இப்போ ஹேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறதுல அண்ட் ஒன்ஸ் எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போயிட்டாப்ல. இந்த கேப்ல விக்கல்ஸ் விக்ரமும் பார்வதியும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது விக்கல்ஸ் விக்ரம் ஒரு சூப்பரான மேட்டரா பார்வதிட்ட சொன்னார். அதாவது உனக்கு பேச்சு தானே அட்வான்டேஜ், ஆனால் அந்த பேச்சே தான் உனக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ நல்லா பேசுற, ஆனால் எந்த இடத்துல எப்படி பேசணுன்றது உனக்கு தெரிய மாட்டுது அப்படிங்கிறத நாசுக்கா குத்தி காட்டினாப்ல. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் பார்வதிக்கு அது புரிஞ்சிருக்குமா, இல்லை மறுபடியும் அதே விஷயத்தை தான் பண்ணுவாங்கன்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம பேசி ஆகணுமான்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்புறமா எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நந்தினி வெளியே போகாம இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எவிக்ஷன் இருக்கும். ஆனா நந்தினி தான் வெளியே போயிருக்காங்களே, அதனால ஒருவேளை எவிக்ஷன் இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் நினைச்சுக்கோங்க. ஆனா யார் வெளியே போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மேக்ஸிமம் அப்சரா, பிரவீன் காந்தி, கலையரசன் அண்ட் வியானா இவங்க 4 பேர் தான் சொன்னாங்க. ஓகே, அவ்வளவுதான். ஒன்ஸ் எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சரி ரைட், இது போட்டு ஜவ்வாலாம் இழுக்க வேணாம், யார் எலிமினேட்ன்றதை நானே சொல்லிடுறேன், பட் அதுக்கு முன்னாடி 2 பேரை நான் சேவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் அண்ட் அப்சரா இவங்க 2 பேரையும் வந்து சேவ் பண்ணிட்டாப்ல. அப்பவே தெரிஞ்சு போச்சு பிரவீன் காந்தி தான் எலிமினேட் ஆக போறாருன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் கார்டை காமிச்சாப்ல. அந்த கார்டில் பிரவீன் காந்தி பேர் தான் இருந்துச்சு. ஆனால் மற்ற சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற சீசன்லாம் ஒவ்வொருத்தரும் எலிமினேட் ஆகும்போது சே இந்த கண்டஸ்டன்ட் வெளியே போயிட்டானப்பா, நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இந்த சீசனில் அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எவன் வெளியே போனாலும் பரவாயில்ல, இவன் போயிட்டானா அடுத்து யாரு, அவனும் போயிட்டானா அடுத்து யாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நல்லா விளையாடுறவன் வெளியே போனாலும் பரவாயில்ல, இந்த கும்பல் இருந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இல்லை வந்து ஒழுங்கா விளையாடாதவன் வெளியே வந்தாலும் பரவாயில்ல, அவங்க இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கலாம். எப்படி வெளியே வந்தாலும் நல்லது தான். இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் தொடங்கி வைக்கிற முதல் நபர் பிரவீன் காந்தி எவிக்டட் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இதுக்கு முன்னாடி இருக்கிற பிக் பாஸ்லாம் பார்த்துட்டு தானே வந்திருப்பாங்க. எல்லாரும் சுற்றி நின்று ஃபீல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு போய் நின்ற உடனே அதெல்லாம் ஒன்று வேணாம், இந்த சீன்லாம் கிரியேட் பண்ணுற வேலை வேணாம், எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டாப்லையா. சேரட் அவரே சொல்லிட்டாருல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இந்த கிரிஞ்சி அவெஞ்சர்ஸ்னு ஒரு டீம் சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க பண்ணுற அலப்பறை தான் தாங்க முடிய மாட்டேது. இப்போ கூட கலையரசன் பார்வதி என்ன சொல்கிறேன், நான் இருப்பேன்றது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த நாட்டுப்புற கலை வந்து மறுபடியும் வந்திருக்கேன்ல, கலை மறுபடியும் வந்துட்டான், இது மூலிமா பல கலைஞரை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புவாங்களா இல்லையா, அதுக்காகவே என்ன இருக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டி டெய்லி ஓட்டு கேட்டிருப்பா, என் பொண்டாட்டி கேட்டதுனாலே ஓட்டு போட்டிருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி டெய்லி ரிவ்யூ பண்ணிட்டு எனக்கு கேட்டுட்டு இருப்பான். அண்ட் இதில் வேற ஃபாலோவர்ஸ் கேட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்கல்ல, அந்த டாஸ்க்ல ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற கேட்டகரியில் நிறைய பேர் இவர் பேர் தான் சொல்லுவாருன்ற மாதிரி அவரே நினச்சிக்கிட்டாரான். ஆனால் எவனுமே சொல்லலை அப்படிங்கிறத வேற ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருந்தான். கடைசியா இந்த வீட்டில் நான் 50 நாள் இருந்தா அந்த 50 நாள் என்னுடைய எதிரி யார் தெரியுமா அப்படிங்கிறத பகிரங்கமாக அறிவிக்கிறாப்ல. அது யாருன்னு சொல்லி கேட்டா சபரியாமா. இருக்கிற 50 நாள் இருக்கேன்னா அந்த 50 நாளும் நான் ஹேட்டரா நினைக்கிறது சபரி தான். இந்த மார்னிங் டாஸ்க்ல யார் டைட்டில் வினரா வருவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் சபரி பேர் தானே சொன்னாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு சரி ரைட், அவனுக்கு தான் அதிகமான ஆதரவு இருக்கு போல இருக்கு, அவனை எதிர்த்தாதான் நம்ம அவன் ஈக்குவலா வர முடியும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கானான்னு தெரியல. ஆனா இந்த மேட்டர் சபரிக்கே தெரியாது. இதுல வேற அந்த சுபிக்ஷா புள்ள வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம நான் பிரவீன் காந்திக்கு ஐஸ் வைக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற பேர்ல சார் உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் உனக்கு கத்துக்கலாமா, போமா அவனுக்கு கத்துக்கலாமா, வாயை பிடுங்காதம்மா அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டார். ஏன்னா நேற்று தான் அவர் சொன்ன கருத்துக்கு அவரே போட்டு கருன்னு கருத்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லும்போது எந்த மனுஷன் வந்து கோவம் வருமா இல்லையா. நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். ஒன்றும் கற்றுக்கல. ஓகே ஃபைன். அப்புறமா பிக் பாஸ் உங்க பேக் எடுத்து தயவு செஞ்சு வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டோன்னா அந்த மனுஷன் வெளியே வந்தாப்புல எல்லாரும் பின்னாடியே வந்தாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். ஆனா அப்படி கூட வராதிக்கடா, நீங்க வரதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ நான் தோத்துட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. நான் தோக்கல, நான் இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருந்தாரு. சார் இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி சார், போகும்போது நாங்களாம் சுற்றி நிற்போம், உங்களை பற்றி 4 வார்த்தை பெருமையாக பேசுவோம், நீங்கள் வெளியே போகும்போது பாய் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போனோம். முன்னாடி பிக் பாஸ்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா, எங்களை பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இவனுக்கு நான் பாய் கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. அப்ப பார்வதி வந்து திவாகர் கிட்ட என்ன சார் ஒரு பாய் கூட சொல்லாம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவாகர் சொல்றாரு அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுமா, 5 படம் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாப்ல. எதுக்கு 5 படத்தை ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னா அதே 5 படம் தானே இவரு பண்ணிருக்காரு, 500 இன்டர்வியூலயும் அந்த 5 படத்தை சொல்லியிருக்காரா இல்லையா, அதனால நானுமே சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்றாரு போல இருக்கு. சாதாரண பர்சனா பரவாயில்ல, டைரக்டர் 5 படம் பெரிய பெரிய படமா பண்ணிருக்காங்க. இது ஒரு அடிஷனல் பாயிண்ட் வர சொல்றாப்ல, அதாவது அதெல்லாம் ஒருத்தர் மைண்ட் செட்டை பொறுத்துமா, இப்போ என்ன எடுத்துக்கிட்டேன்னா நான் ஸ்ட்ராங் மைண்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது
இந்த ஷோவை விட்டு வெளியே வரும்போது இந்த மனுஷன் பல விஷயங்களை மாற்றி பார்ப்பல. ஆனால் இந்த தற்பெருமை பேசுகிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் என்னைக்குமே மாற்றிக்க மாட்டார் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தவங்க மென்டாலிட்டி பேர்லாம் ஸ்ட்ராங் மைண்டு. அதுக்கப்புறமா மனுஷன் நேராக ஸ்டேஜுக்கு வந்தாப்புல, வந்த உடனே உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த பிக் பாஸ் ஹவுஸ் உடைய அனுபவத்தை எல்லாருமே ஒரு நாளாச்சும் அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. எதுக்குன்னு சொல்லி கேட்டா, இங்க நிறைய ஞானம் பிறக்குதான். இது ஸ்கிரிப்டட் ஷோ கிடையாது. ஏன்னா இந்த ஷோக்குள்ள போனா 100 ஸ்கிரிப்ட் கூட எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் எல்லாம் பேசியிருந்தாப்புல. சரி ரைட்டு சார், உள்ள போய் ஒரு பாய் சொல்லிடலாமா? எதுக்கு பாய்? வேணாம் அப்படின்னாப்புல. ஏன் சார் அப்படின்னா, நான் ஷோவில் இருந்து எலிமிட்டே ஆகலையே, நான் இங்கே இருப்பேன் அங்கே இருப்பேன் எல்லா இடத்துலையும் இருப்பேன் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருந்தாப்புல. சரி ரைட், இவர் கூட பேசினா நம்ம பைத்தியமாயிருவோம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் அங்கே டாக் பேக்ல இருந்து சார் விடாதீங்க உள்ள கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இருந்தாலும் உள்ள கூட்டு போயிட்டு சார் இப்பயாச்சும் ஒரு பாய் சொல்லுங்க சார், நான் பாய் சொல்லுங்க, நான் அங்கே தான் இருக்கேன், நான் எவிக்டே ஆகலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசினோன்னே அவர் சொல்ற மாதிரி தெரியல, நீங்க சொல்லி முடிச்சு விடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பாய் சொல்லி முடிச்சு விட்டாங்க. பாய் கூட சொல்லணும், நான் போவே இல்லையே, நான் அங்கே தான் இருக்கேன். அதுக்கு அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு பவர் இருந்துச்சு இல்லையா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல இருந்து 50% ஆஃப்னு சொல்லிட்டு அதில் பெருந்தன்மையா நான் யங்ஸ்டருக்கு வழி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாரா இல்லையா, அந்த வார்த்தைனால கூட நீங்க வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த கேள்விக்கு மட்டும் தான் நான் தெளிவா பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி, ஆமாமா அது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே சரி ரைட் ஜெயிக்க போறவங்களுக்கு வாழ்த்துக்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல. என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். நன்றி சார். அதுக்கப்புறமா நேற்று எபிசோட்ல சொல்லியிருப்போம், இந்த உடைச்ச பொருளுக்குலாம் ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இன்னைக்கு பண்ணாப்ல. யார் யார் என்னென்ன பொருள்லாம் உடைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, இது உங்க வீடு, நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்கோங்க அப்படிங்கறத கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே சொன்னாப்ல. வீட்டுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல, அது இனிமேலாவது நீங்க பொறுப்பா செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் திடீர்னு பார்த்தா சபரி கமருதீன் நீங்க 2 பேரும் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. போகும்போது யாராச்சும் கூட்டு போறதுனா கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா FJ வாடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வெளியே போனாங்க. அப்புறம் சரி ஓகே 3 பேரும் மறுபடியும் உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள வர சொன்னாரு. எதுக்குடா இதை பண்றாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெளியே கார்டன் ஏரியால ஏதாச்சும் டிஃபரன்ஸை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டாப்புல. அப்பதான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஆமால வெளியே ஒரு டேங்க் இருந்துச்சே அந்த டேங்க் இப்போ இல்ல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பயங்கரமா குஷி ஆயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல டேங்கை வச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணாங்களோ இல்லையோ, நம்மள கண்டென்ட் சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா, அந்த டார்ச்சர் இதுக்கப்புறம் இருக்காது போல இருக்கு. ஆதிரியோட டாபிக் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்டா கவர் பண்ணுவாருன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா கடைசியில கவர் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நீங்க கடைசி வரைக்கும் பிக் பாஸையோ இல்ல என்ன விமர்சனம் பண்றதுனாலயோ ஒண்ணுமே கிடையாது. கொடுக்கிற டாஸ்கை நீங்க கரெக்டா பண்ணாலே போதும். இது பாருங்க, பிரவீன் ராஜ்லாம் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்காரு. எவ்வளவு நாளைக்கு போட சொல்ல போறாங்க? ரொம்ப நாளைக்கு போட்டிருந்தா ஷோவே போர் அடிச்சிடும், அது வந்து சுவாரஸ்யமே இருக்காது. ஸோ கொடுக்கறத ஃபாலோ பண்ணிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை சொல்லிட்டு போடுங்கன்னு சொல்லல. ஆனா மாஸ்க் வீட்டில் தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆமா சார் வீட்டில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஸோ இந்த வீக்கெண்ட் எபிசோடு முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்டா போயிட்டு அந்த மாஸ்க் எடுத்து போட்டு பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்கு பாருங்க அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டு சரி ரைட் நான் கிளம்புறேன் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிளம்பிட்டாப்ல. நான் உங்க எல்லாரும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஆதிரை பண்ண அந்த ரூல் பிரேக்கர் விஜய் சேதுபதி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கூட சொல்லல, கடுமையா கூட சொல்லல, கொஞ்சம் பாலிஷா தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அப்படி சொன்னதுக்காக வச்சு ஆதிரை போன உடனே அந்த மாஸ்க் எடுத்து அவங்களே மாட்டிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்பயுமே கனியக்கா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு கொஞ்ச நேரம் மாட்டிக்கோ, அதுக்கப்புறம் தூங்க தானே போற, நாளைக்கெல்லாம் கரெக்டா சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சபரி வந்து எடுத்து மாட்டிலாம் விட்டதுக்கு அப்புறமும் என்னடா இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்டா வர சொல்றாங்க. அப்ப நான் புடிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்லாம் சொல்லி கேட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இல்ல முழுசாவே ஒரு பூர்ணிமாவா தான் மாறிட்டு வராங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கண்டென்ட் ஒன்று ஆரம்பிக்குது. அதாவது சாப்பாடு வந்திருக்கு இல்லையா, அந்த சாப்பாடை ஒரு பவுல் எடுத்து அந்த பவுல்ல அளந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துடலாம். அப்படி கொடுத்தா யாருக்குமே சாப்பாடு கிடைக்காம போகாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நம்ம சபரி என்ன பண்றாப்ல ஒரு கப்பை எடுத்து வராப்ல. அப்ப வந்து பார்வதி என்ன பண்றாங்க, கப்பெல்லாம் எனக்கு வேணாண்டா, அந்த கப்பை விட கம்மியா தான் நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்து போடுறாங்க. அப்ப சபரி என்ன சொல்றாப்ல, நம்ம ஒரு ரூலை ஃபாலோ பண்றோம், அந்த ரூலை ஏன் நீ ஃபாலோ பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல நீங்க வைக்கிற ரூல் எல்லாம் நான் எதுக்கு ஃபாலோ பண்ணணும், அதுவும் வந்து நம்ம ரெகுலரா வந்து சாப்பிட்ற பொருளா இருந்தா பரவாயில்ல, இது வந்து ஸ்பெஷலா வந்திருக்கு தானே, இதெல்லாம் இந்த ரூல் எல்லாம் வந்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமே பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க. இதுல வேற வழக்கமா பார்வதிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்துருச்சுன்னா பின்னாடியே திவாகரும் கிளம்பி வந்துருவாரா இல்லையா, அவர் வந்துட்டு ஆமாப்பா அவங்க வந்து பவுல்ல விட கம்மியா தானே எடுத்திருக்காங்க, அதை பத்திலாம் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வர பேசிட்டு இருந்தோன்னே சபரி டென்ஷன் ஆயிட்டாப்ல. ஒரு நிமிஷம் இருங்க என்ன திவாகர் நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாத, அதாவது நல்லா யோசிச்சு பாரு, கப்பெல்லாம் வந்து எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வேற ஒரு பக்கம். அந்த மனுஷன் எப்படின்னா இன்னசென்ட்டா மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லாரையும் பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுறாப்ல. எல்லாம் கடுப்பா ஏதாவது திட்டி விட்டுட்டா கடத்துல அவனுங்க கெட்ட பேர் வாங்கிடுறாங்க, அது மூலியமா திவாகர் நல்ல பேர் வாங்கிடுறாரு. இதுல கொடுமை என்னன்னா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டதே பார்வதி தான். ஆனா பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, சாப்பாடை எடுத்து போட்டு அவங்க போய் உட்காந்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல திவாகர் எல்லாக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்காப்ல. இதுல வேற சொல்றாரு அது அப்படி பண்ணக்கூடாதுமா, அதாவது சாப்பிட வர பொண்ணை எல்லாருமா சேர்ந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரிலாம் கத்தி அவங்கள சாப்பிட விடாம ஆக்க கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு
இருக்காரு. ஏயா கொஞ்சம் திரும்பி பாரியா, அவங்க உட்காந்து நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சபரி அதை கேட்டு பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டாரு. இந்த பாருங்க, இந்த மாதிரி பேசுறவெல்லாம் வச்சுக்காதீங்க, நாங்க எங்க டார்கெட் பண்ணோம், சாப்பாடுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ரூல், அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னது ஒரு தப்பா அப்படின்னு. இல்லம்மா எல்லாருக்கும் பவுல் செட் ஆகாதுல்லம்மா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தார். ஒன்றும் இல்லை, இதே விஷயத்த பார்வதி வந்து சாப்பாடு எடுத்து இதில் போடாதீங்க, பவுலில் வச்சு ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா உடனே திவாகருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படியே மாறி இருக்கும். இல்லைம்மா எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்கல்லம்மா, பார்வதி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், பவுலில் தான் போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. இப்போ பார்வதியுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி தான் திவாகருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஒரு ஆளுக்கு இத்தனை பேர் பேசி அனுப்புறதும் தப்பு சபரி. அன்னைக்கு திவாகர் விட்ட வார்த்தையெல்லாம் கேட்டு சபரி ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டாப்ல. சரி ரைட், இந்த மனுஷன் வரும் போற போக்குல பேச்சு விட்டுறாப்ல, இதை மக்கள் சீரியஸா எடுத்து நம்மளை போட்டு அடிச்சா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்வதிட்டே கிளியர் பண்ணலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்ல. இங்க பாரு, பாதி பவுலுக்கு போகுதுன்னு சொல்லியிருந்தா நான் பாதி பவுலுக்கு போட்டிருப்பேன், நீயா எடுத்த பத்தியா, அதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே மறுபடியும் பார்வதியோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ ஒன்னு யோசிச்சு கொண்டு வர, நான் ஏன் ஃபாலோ பண்ணணும், அது இது ரேஷனா இருந்தா பரவாயில்ல, இது பிக் பாஸ் அனுப்புற ஸ்பெஷல் ஃபுட் தானே, இதுல நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் திவாகர் உள்ள வந்துட்டாப்ல. இப்போ வந்து என்ன சொல்றாரு, அது சாப்பிட வர பொண்ணை ஒரு 4-5 பேரா சேர்ந்து டார்கெட் பண்றீங்களா, அது சரியில்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இன்னும் டார்கெட் பண்றனா அப்படின்னு சபரி ஷாக்காக்குறப்பல, அப்ப கூட பார்வதி ஆமா அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்ற பாயிண்ட் ஆதரிக்கிறாங்க. எல்லாத்தையும் விட கடைசியா திவாகர் சொல்றாப்ல, இது சாப்பாடு விஷயத்துல யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுமா, இப்படிதான் ராஜீவ் காந்தி கூட ஹர்ட் பண்ணாருமா. ராஜீவ் காந்தியா யார் அதுன்னு சொல்லி பார்த்தா பிரவீன் காந்தி தான் ராஜீவ் காந்தின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ராஜீவ் காந்தி சார்மே இதுக்கு அகைன்ஸ்டா பண்ணாரு. ஆக மொத்தத்துல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தனும் கஷ்டம் இல்ல, ஒவ்வொருத்தரும் கூட குடும்பம் நடத்துறதுன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பெரும் கஷ்டம் போல. நான் தெளிவா சொல்றேன், நானா தான் என்னுடைய அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓரளவு திருப்தியான எபிசோடா இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நேத்து விஜய் சேதுபதி எதெல்லாம் தப்பா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணுமோ அந்த தப்பு எதையுமே இன்னைக்கு பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் தெளிவா பேச விட்டாப்ல, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணாரு, கரெக்டான கருத்தை வந்து டெலிவர் பண்ணாரு, அண்ட் எந்த இடத்துல யாரை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து திட்டணுமோ அந்த இடத்துல கண்டிச்சாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோ இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். சோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.